பிரைஸ் லாட். எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் எயிட்டு கால் வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை சோத்திருக்கிறேன். இந்நாளிலே கூட நம்ம யாத்ராகம் 31ஆம் அதிகாரம் 32ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். எல்லாம் ஒரு சில வசனங்கள் தான், பயப்படாதீங்க. 10 நிமிஷத்தில் நான் முடிச்சிடுவேன். இது பெரிய சாப்டர். இது 1 hour 1.5 hour எடுப்பாங்க சில பெரிய ஜாம்பவான்கள். 10 நிமிஷமாவது நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். பிரியமானவர்களே, முடிந்த அளவுக்கு இதுக்குள்ளேயே நான் முடிக்க பார்க்குறேன். ரொம்ப டேஸ்ட் பண்ண ஒரு காரியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லலான்னு ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களை, தயவு செய்து நேரத்தை ஒதுக்கி கேளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிரியமாக இஷ்டமாக நல்லா இருந்ததுன்னா மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆலோசனைகளை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு பரிசுத்த கர்த்தரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சரி, பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்றால் நம்ம எதை ஆசரிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று மோசேயினிடத்திலே கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கற்பலகைகளில் எழுதி கொடுக்குறார். அது சும்மா அப்படியே செஞ்சு இது பண்ணிடல, அப்படியே மாயாஜாலமாக கொடுக்கல. அந்த கற்பலகையை அவர் செய்து எழுதி கொடுத்தாராம். எனக்கு அதை படிக்கும்போது அப்படியே ரொம்ப கற்பனைக்கு போயிட்டேன். நான் பயங்கர கற்பனைக்கு போயிட்டேன். அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்குறேன் எப்படி செஞ்சுருப்பேன். எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அந்த வார்த்தை. நான் டேஸ்ட் பண்ணேன், நீங்களும் டேஸ்ட் பண்ணுங்கள். கர்த்தர் கிளாஸ் விதிப்பார். மேலும் கர்த்தர் மோசேயினிடத்தில், நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்களே என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும். அவருடைய ஓய்வு நாள் என்ன பண்ண ஆசரிக்க வேண்டும். உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாக இருக்கும். அப்போது ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படிக்கு இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாக. இந்த ஓய்வு நாளை நம்ம ஆசரிக்க தலைமுறைகள் போக நம்மளை என்ன பண்ணுறாராம், பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தராக இருக்கிறாராம். அப்படி போகாவிட்டால், அது தள்ளிவிட்டால், அது எனக்கு பிடிக்கலை, எனக்கு வேணான்னு சொல்கிற ஒரு மனுஷிக்கு என்ன ஆகுமா, ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது. ஆசரிக்கும் பொழுது தான் அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அது பரிசுத்த குலைச்சலாக்குகிறவன் கொலையும் நக்கடவான். அதில் வேலை செய்கிற எந்த ஆத்தமும் தன் ஜனத்தில் நடுவில் இராதபடி அறுப்புண்டு போவான். அதுக்கு தான் 6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ வேலை ஓய்ந்திருக்கும். ஓய்வு நாள் அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாள் வேலை ஓய்ந்திருக்கும். ஓய்வு நாள் அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. படிக்க போகிறோம். இதெல்லாம் இவ்வளோ பெருசு நம்ம பார்க்குறோம். ஆனால் இதை விட அதிகமாக எழுதி கொடுக்குறார் கற்பலகைகளை. பிரியமானவர்களே, சொல்லி கொடுக்கிறார், அவர் எழுதி கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அவர் பாருங்கள், அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாள் அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். அப்படி ஏன் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, என் ஜனங்கள் பரிசுத்தமான ஜனங்களாக இருக்க வேண்டும். என் ஜனங்கள் முதல் தரமான ஜனங்களாக இருக்க வேண்டும். என் ஜனங்கள் ஒலிவ மரங்களைப் போல இருக்க வேண்டும். என் ஜனங்கள் கேதுரு மரங்களைப் போல உயர்ந்த மரங்களை குறித்து, உயர்ந்த தரத்தை குறித்து தான் பேசி கொண்டு வருகிறார். இந்த ஜனங்களை பனை மரத்துக்கு ஒப்பிடுகிறார். பிரியமானவர்களே, நல்ல உயர்தர திராட்சை குலைகளாக முதல் தரமாக உங்களை தெரிந்து கொண்டேன் என்று நிறைய அந்த ஜனங்களை குறித்து மிகப்படுத்தி பேசியிருப்பார். அதுக்கு எங்கே போனோன்னா, அப்படி அந்த தரமானதை நம்ம பெற்றுக்கொள்ளனா ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். அதை ஆசரிக்கும் பொழுது தான் பரிசுத்தப்படுத்துவாராம். பிரியமானவர்களே, வராதவர்கள் கொலை செய்ய. அப்போ வராதவங்க யார்? அடங்காதவர், கீழ்ப்படியாதவர். சரி, ஓகே. அது எப்படி கொடுக்குறாராம்? எனக்கு படிக்கும்போது பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. பிரியமானவர்களே, பாருங்கள், அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாகும்.
அவைகளை அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாயிருந்தது. பிரியமானவர்களே, எனக்கு இதை பார்க்கும்பொழுது என்னால் அப்படி யோசிக்கிறேன். எப்படி எழுந்து உட்காந்து கையில் எடுத்து அந்த பலகையை செய்திருப்பாரோ, அளவு போட்டு செய்திருப்பாரோ, அது எப்படி இழைச்சிருப்பார், எப்படி அதை பியூட்டிஃபுல்லாக ரவுண்டாக அப்படி பண்ணாரோ, இல்லை கட்டமாக பண்ணாரோ, எவ்வளோ ஹைட்டு வெயிட்டு அப்படி பண்ணாரோ, இப்படிலாம் பயங்கரமாக நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அதை எப்படியா அந்த பலகையில் தேவனால் செய்யப்பட்டதாகவும் அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்தாக இருந்தது. எங்கேயோ உட்காந்து எழுதியிருப்பார், எதில் எழுதியிருப்பார், என்ன எனக்கு ரொம்ப அப்படி பயங்கர பிரமிப்பாக இருந்துச்சு பிரியமானவர்களே. அப்போது அப்படி அவர் அதை செலக்ட் பண்ணி ஒரு மனுஷனை 7 நாள் காத்திருக்க வச்சு 40 நாள் பேசுகிறார். 7 நாள் காத்திருக்க வச்சு மேகம் மூடிடுச்சு, மலை சீனாய் மலையை மூடிச்சு. அவர் எங்கே போய் காத்து கொண்டிருக்கிறார் 7 நாள். நம்மளால் 1 hour காத்திருக்க முடியல. உண்மை, அது உண்மை. காத்திருக்க முடியல, ஒரு விஷயத்துக்காக காத்திருக்க முடியல. அந்த ஜனங்களுக்காக அவர் 7 நாள் காத்திருந்து 40 நாள் அவர் சொல்லுகிறதை அவர் என்ன பண்ணுறார், கேட்டு கொண்டிருக்கிறார் மோசே. அப்போ அந்த பலகையும் கொடுக்குறார், 10 கட்டளை எழுதி என்ன கொடுக்குறாரு, அந்த பலகையில் தேவனால் செய்யப்பட்டதாகவும் அவைகளை பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமா. நீங்கள் அப்படியே டேஸ்ட் பண்ணுங்கள், இன்றைக்கி ஃபுல்லாக டேஸ்ட் பண்ணுங்கள். உண்மையே சொல்கிறேன் பாருங்கள். அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படியாப்பட்ட தேவனை அவர்கள் விட்டு மறந்ததுனாலே போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் மரித்து போனார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கி நிறைய பேர் ஓய்வு நாளை அலட்சியம் பண்ணுகிறார்கள். அந்த ஓய்வு நாளை என்ன ஆகிடப்போகுது, அற்பமாக வந்து பேசுகிற ஒரு ஊழியக்காரனை கொண்டு கூட நம்மளை சுத்தம் பண்ணுகிறதுக்கு எத்தனையோ காரணங்கள் உண்டு. பிரியமானவர்களே, அந்த ஓய்வு நாளில் போகும்பொழுது தான் நம்ம அடங்காதவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் முரட்டாட்டம் உள்ளவர்களாகவும் ரொம்ப அராஜகம் பண்ணுகிறவங்க சண்டை போடுகிறவங்களும் இருக்கிறன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை மாற்ற நல்லவராக இருக்கிறார். சரி, மணியாய் கொண்டே இருக்கிறது பாருங்கள். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கை கொண்டு நீதி செய்யுங்கள். போக 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 செயல்பட வேண்டும். போனாதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கை கொண்டு நீதி செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படும் சமயமாக இருக்கிறது. அங்கே இது ஏசாயா 56ஆம் அதிகாரத்தில் சமயமாக இருக்கிறது. அப்படி கொஞ்சம் அப்படியே இறங்கிட்டார், கொஞ்சம் அப்படியே இறக்கமுள்ளவராகிட்டார். என் நீதி செய்யுங்கள், கை கொண்டு நீதி செய்யுங்கள், என் ரட்சிப்பு வர்றதுக்கு ரொம்ப சீக்கிரமாக நீதி செய்யப்படவும் சமயமாக இருக்கிறது. அதனாலே இப்படி செய்கிற மனுஷனும் அதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுபுத்திரனும் பாக்கியவான். காத்து கொண்டிருக்கிற மனுபுத்திரன் பாக்கியவான். பிரியமானவர்களே, நாம் பாக்கியவதியாக இருக்கிறோமா, பாக்கியவானாக இருக்கிறோமா என்று சிந்திக்க அழைக்கிறோம். பிரியமானவர்களே, சிந்திக்க அழைக்கிறோம். இந்நாளிலே நாம் அப்படி அந்த சூழ்நிலையில் இருக்கிறோமா, இல்லை வராதவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுகிற இடத்துல இருக்கிறோமா என்று சிந்தித்து செயல்படுங்கள். நீங்கள் கண்டிப்பாக அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கண்டிப்பாக அதை பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கார். சரி, அப்படி வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பேன் என்று அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். அவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. அதை கை கொள்ளும் பொழுது அதன்படி வாழுகிறவர்களுக்கு அவரோட பிள்ளைகள் மாத்திரம்தான் நல்ல. இதில் நீங்கள் படிச்சீங்கன்னா அந்நியனை குறித்து இருக்கும், இதில் அந்நியரை குறித்து இருக்கும், அன்னகரை குறித்து இருக்கும். பிரியமானவர்கள், அதை கை கொள்ளுகிறவர்களை அதுதான் என் ஓய்வு நாட்கள் மணியாகும். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கை பற்றி கொள்ளுகிற அன்னர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் எல்லாருக்குமே சொல்லுகிறார்,
எல்லாருக்குமே சொல்கிறார். அந்நியனுக்கும் சொல்லுகிறார், அன்னகர்களுக்கும் சொல்லுகிறார், அவருடைய ஜனங்களுக்கும் சொல்கிறார். என் மதிலுக்குள்ள குமாரரும் அவர் ஆலயத்துக்குள்ளே குமாரத்திகளும் குமாரர்களும் இடத்தையும் கீர்த்தியும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பேன் என்று அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். பிரியமானவர்களே, இந்நாளிலே ஒருவேளை நீங்கள் போகாத, நீங்கள் இருக்காத, மனம் இறுகி யாருக்காகவோ எதுக்காகவோ போகாமல் இருக்கிறீங்களா? ஓய்வு நாளை ஆசரிக்காமல் இருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, நீங்கள் கொலை உண்ணப்படுவீர்கள் என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டுகிறது. புதிய ஏற்பாட்டிலே சொல்கிறது ஓய்வு நாள் கடவுளுக்காக அல்ல மனிதனுக்காக உருவாக்கப்பட்டது. லூக்கால வாசிக்கலாம். அதனாலே போகும் பொழுது நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்மளை பரிசுத்தமாகும் பொழுது இப்படியாப்பட்ட இடத்தை அவர் கொடுக்கிறார். அன்னகர்களுக்கு மாத்திரம் இல்லை, அந்நியர்களுக்கு, அவரோட பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, அன்னகர்களுக்கும் கொடுக்கிறார், அந்நியர்களுக்கும் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அப்படி நீங்கள் போவீர்களானால் கண்டிப்பாக உத்தம கீர்த்தியை, உத்தம இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பேன் என்று அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருள்வேன். அப்படியாப்பட்ட நாமத்தை பறிகொடுத்து இருக்காதீர்கள். கண்டிப்பாக கர்த்தரை பற்றி கொண்டு ஓய்வு நாளை ஆசிரிக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு அழியாத நித்திய நாமத்தை கொடுத்து உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறாராமே. இது ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்து பிரயோஜனமாக இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் நீங்கள் இன்னும் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், கமெண்டில் அவங்களுடைய ஆலோசனைகளை போடுங்கள். கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Hallelujah.